மைனா குருவி கதை நேரம். அமுதா, மரங்கள், கொடிகள், ஆங்காங்கே சிரிக்கும் சிற்றோடைகள் என்று அனைத்தையும் கடந்து ஒரு பெரிய பாறையின் முன் வந்து நின்றாள். அது ஒரு மாயக் கதவு. அவள் மெல்ல அந்த பாறையை தொட்டதும் பாறை இரண்டு பக்கமும் நகர்ந்து கண்ணைப் பறிக்கும் ஒளியுடன் ஒரு தோட்டம் திறந்தது. இதுதான் மறைவான தோட்டம். இங்கே செடிகள் நீல நிறத்திலும் இலைகள் ஊதா நிறத்திலும் பூக்கள் கண்ணாடி போல பளபளப்பாகவும் இருந்தன. அங்கே ஒரு பெரிய தாமரை மொட்டில் ஒரு குட்டி உருவம் அமர்ந்திருந்தது. அது வண்ணத்துப் பூச்சியின் இறக்கைகளுடன் தங்க மகரந்தத்தால் செய்யப்பட்ட உடை அணிந்த மலர் ராஜா. வருக துடிச்சலான அமுதாவே, உனக்கு மந்திர மலர் வேண்டும் என்று எனக்கு தெரியும். இந்த தோட்டத்தின் விதிகளை காப்பாற்ற நீ 3 சவால்களை முடிக்க வேண்டும். அவற்றால் நீ அந்த இதழைப் பெறத் தகுதியானவா என்று அறிவேன் என்று சிரித்தார் மலர்ராஜா. நான் தயார் என்றாள் அமுதா உறுதியாக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.